வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி 27/3/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:17 வரை சித்திரை, பிறகு சுவாதி. இன்றைய திதி மாலை 5:08 வரை துவிதியை, பிறகு திருதியை. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 7வது இடமான கலத்திர ஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. உங்களுடைய பண விவகாரங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்லபடியா பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அல்லது சிலருக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து கூட பண வரவு இருக்குதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நடக்கிறதுக்குரிய சூழ்நிலைகள் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க. வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போறதுனால ரொம்ப சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க. பெண்களுக்கு கணவரின் அன்பு இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. அவர் எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். ரொம்ப சந்தோஷத்தோட இருப்பீங்க. மாணவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களோட உறவு நல்லா இருக்குங்க. சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கல்வியில நல்ல முயற்சி இருக்கும். எடுத்த முயற்சியில வெற்றி அடையக்கூடிய அமைப்பும் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஒரு காரியத்தை இன்னைக்கு முடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு ஒரு அலுப்பை கொடுக்குங்க. நாளைக்கு தள்ளி போடலாங்கிற எண்ணம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஈடுபாட்டோட செய்ய முடியாத நிலை இருக்கும். ஆனாலும் சில நேரம் உங்களுடைய தைரியம் சிறப்பா இருக்குங்க. யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க. மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியத்தை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட நல்ல ஒற்றுமையா அவங்களோட இணக்கமா இருப்பீங்க. குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்குங்க. வேலை இடத்துலையும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். சக ஊழியர்களும் உங்ககிட்ட நல்லபடியா சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பணப்புழக்கம் சரளமா இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்கிறாம எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. அவசரப்படாதீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நிதானத்தோட செய்யணுங்க. பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்கள் மன சங்கடங்களை கொடுக்கலாம். அதுல காதுல வாங்கிக்காம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 4. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 6வது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலருக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம் எல்லாம் இருக்கும். சிலர் புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த வேலையில புதிய சூழ்நிலையில நல்ல விதமா உற்சாகத்தோட பணிபுரியக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. மனசுல ஒரு புதுவிதமான தெம்பு இருக்கும். தொழில் வியாபாரங்கள்லாம் நல்ல விதமா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். வீட்லயும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு எடுத்த முயற்சியில இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்களும் பொருளாதார முன்னேற்றமும் மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு உடல் சுறுசுறுப்போட உற்சாகத்தோட காணப்படுவீங்க. காரிய தடைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு நல்லபடியா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களால நிறைய நன்மைகள் நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீண் அலைச்சல்களும் தொல்லைகளும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் சில விஷயங்கள்ல எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். காரிய தடைகள் இல்லாம சிறப்பா முடிஞ்சு
மன நிறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்குது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது, அல்லது நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கிறது, இதெல்லாம் நடக்குங்க. சிலருக்கு சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. வியாபாரமும் சிறப்பா நடக்கும். வேலை இடத்துல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. சொந்த வேலைகளை அடுத்தவரை சிரமப்படுத்தாம நீங்களே செய்வீங்க. காரிய வெற்றியெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. யாருக்கிட்டையும் வெறுப்பை காமிக்காம நல்லா சந்தோஷமா பேசி ரொம்ப மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. கையிருப்பு இருக்கும். பணம் தேவையான அளவு இருக்கும். இருந்தாலும் பழைய பாக்கிகளை கொடுத்து பழைய கடனை அடைச்சு அந்த பணம் கரையிறதுனால பின்னால என்ன செய்வோம், அடுத்த செலவுகளுக்கு என்ன செய்வோங்கிற யோசனையில ஆழ்ந்து இருப்பீங்க. வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவு மனசு தெம்பும் தைரியமாவும் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்துல பிரச்சனைகள் இருந்தா அதுல தட்டி கொடுத்து விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். பெண்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதனால மனம் சங்கடப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க. பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. மாணவர்களுக்கு சில மாறுதல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியில உயர்வு பெறுவீங்க. உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களோட உதவியும் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. உங்களோட பேச்சு திறமை நல்லா இருக்கும். அலுவலகத்துல உங்களோட பேச்சு திறமையால நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. பணப்புழக்கம் சரளமா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களோட உதவியும் இருக்குங்க. சிலர் விஐபிக்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். அரசியல்வாதிகளை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்கு. உங்களுடைய உதவி மனப்பான்மை இன்னைக்கு நிறைய இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். விலை உயர்ந்த பொருட்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கமெல்லாம் சிறப்பா இருக்கும். பொது வாழ்க்கையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் சுகஸ்தானமான 4வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்குங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானமா பேசுறது அவசியங்க. தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு அடுத்தவங்களோட வீண் விவகாரத்தை ஏற்படுத்திக்கிட்டு நீங்க தான் அப்புறமா சிரமப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கணுங்க. பிரயாணங்கள் எதுவும் இப்ப வேண்டாம். புதிய தொடக்கங்கள் எதுவும் இன்னைக்கு செய்யாதீங்க. சிலர் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது அல்லது வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதற்குரிய முன்னேற்பாடுகள் இன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு குடும்பத்தார் கூட சச்சரவுகள்ல ஈடுபடாம பொறுமையா இருக்கிறது அவசியம். கடுமையா உழைக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் மனசுல இருக்கும். நீங்க எதிர்பார்த்தது இன்னைக்கு நல்லபடியா நடக்குங்க. மாணவர்களுக்கு எல்லாமே நல்லபடியா சிறப்பா நடக்கும். உங்களோட கௌரவம் உயரும். ஆசிரியர்களால பாராட்டப்படுவீங்க. பெற்றவர்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையும் தேடி தருவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. நீங்க செய்ய விரும்பிய காரியங்கள்ல எல்லாம் எந்த தடையும் இருக்காது. கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க.
சுய கௌரவம் அதிகமாக இருக்குங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத பயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தேவையற்ற சூழ்நிலைகள்ல இருக்கிறத விட்டுட்டு நல்ல ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல இருந்து கலகலப்பா பேசி இருந்தீங்கன்னா உங்களுடைய மனக்குறைகள் பெருசா தெரியாது. மனசு சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கலாங்க. சோம்பலா இருக்கும், கொஞ்சம் உடல்நிலையிலையும் பின்னடைவா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாராவது உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்கங்க. யாருடைய விஷயங்கள்லையும் நீங்களும் தலையிடாம உங்களுடைய விஷயங்கள்ல 3வது நபரோட தலையீட்டையும் தவிர்க்கிறது நல்லது. பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இன்று ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 9. சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்துல இருந்து 5ஆம் இடத்து அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமான சூழல் இருக்கும். உங்களோட தைரியம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். காரிய வெற்றிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் இன்னைக்கு ஈடுபடலாங்க. புதிய தொழில் தொடங்குறது அல்லது திருமணத்திற்காக வரன் பார்க்கறது, அந்த மாதிரி புதிய முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றியை கொடுக்கும். உங்களோட எந்த பிரச்சனைகளுக்கும் உங்க நண்பர்கள் மூலமா நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பெண்களுக்கு இது அதிர்ஷ்டமான காலகட்டம்னே சொல்லலாம். பல வழிகளில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்தபடியே இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்க உடல் நலமும் நல்லாவே இருக்கும். பண வசதிகள்லாம் தாராளமா இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. பண வசதிகளும் இருக்குங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மக நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாரையுமே குத்தி காட்டி பேசுறது அல்லது அடுத்தவங்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. யாருக்கிட்டையும் நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க. உங்களோட நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குது. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தோஷமா ஈடுபடுவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையில இருப்பீங்க. உங்களால முடிந்த உதவிகளை செய்வீங்க. நாற்கால் ஜீவன்களால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்க செல்வ நிலையில நல்ல உயர்வு இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படுங்க. ஆனா பிரயாணங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. பொறுமையா இருங்க. காரியத்துல ரொம்ப கண்ணா இருக்கணும். எதையுமே ஒரு கவனத்தோட செய்யணும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெரூன். அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சந்திரன் 2வது இடமான தனஸ்தானத்துல இருந்து தனகாரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. செல்வ நிலையில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பண பற்றாக்குறை தீரும். ஏதாவது ஒரு பண இருப்பு கையில இருக்கும். அடுத்தவங்களோட பிரச்சனைகளுக்கும் நீங்க உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டுல விருந்தாளிகள் வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. பிள்ளைகளும் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு நல்ல மனசு ஈடுபாட்டோட செயல்பட்டு உங்களோட காரியங்களை சிறப்பா முடிச்சுக்கிருவீங்க. பேச்சு திறமை நல்லா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற பக்குவம் இன்னைக்கு தெரியும். பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் விவசாய கல்வியில ரொம்ப ஆர்வத்தோட இருப்பீங்க. விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு வேலைகள்ல கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. காரியத்துல கண் இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சிலருக்கு சிரமங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். பிள்ளைகள் சிலருக்கு சங்கடங்களை கொடுக்கலாங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணக்கு வழக்குகள்லாம் சரிபார்த்து அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு சரியாக கூடும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். குடும்ப வருமானமும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பெற்றவர்களோட பெரியவர்களோட ஆசிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. சிலர் முன்னோர் வழிபாடுகள் எல்லாம் செய்வீங்க. உங்களுடைய மூத்த அதிகாரிகளால் இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வேலை இடத்துல இருக்குதுங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியிலேயே இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. வேலையில ஏற்பட்ட கவலைகள், வேலையில இருந்த டென்ஷன் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அந்த வேலைக்குரிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. வேலைக்கு கிடைக்காம இந்த வேலை நிரந்தரமா இருக்குமாங்கிற கவலைகள்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அவங்களோட முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் வியாபாரம் நல்லா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு கௌரவம் உயரும். உதிரி வருமானங்கள் அதிகமா இருக்கும். வீட்டிலேயே வச்சு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கடமையில ரொம்ப கண்ணா இருப்பீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. சிலர் பார்ட் டைம் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைச்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிலர் கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் எல்லாம் செய்யக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பிரார்த்தனைகள் நிறைவேறும். உங்க வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும். தான தர்மங்கள் செய்வீங்க. சிலர் மன நிறைவான விஷயங்கள்ல ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். என்னதான் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் அடுத்தவங்க உங்களையும் அதே அளவு நினைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. எல்லாரும் உங்ககிட்ட நல்ல பாசமா நடந்துக்கிருவாங்க. அந்த பாசம் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க மேல அக்கறையா இருக்கிறது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. பணப்புழக்கம் சரளமா இருக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண் குழந்தைகளால இன்னைக்கு நல்லது நடக்கும். குழந்தைகளோட ஒற்றுமை நல்லா இருக்கும். நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய சிறப்பான சூழல்கள் இருக்கும். சிலருக்கு திருமண யோகம்லாம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 8. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் வரவுக்கு தகுந்த செலவும் அதிகமாகவே இருக்குங்க. ஆனா அந்த செலவுகள்லாம் இன்னைக்கு சுப செலவுகளா இருப்பதற்கான நல்ல சூழல் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்கும். புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றது அல்லது வீட்டுல திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் பார்த்து திருமணம் முடிவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த விஷயங்களுக்காக செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழல்கள் இருக்கும். நல்ல காரியங்களுக்கு உதவி செய்வீங்க. பெண்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள்னே சொல்லலாங்க. தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. தெய்வ விஷயங்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் ஆன்மீக சுற்றுலா போகுவதற்கு முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. கல்விக்கு அதிபதியான குரு பகவான்
2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கல்வியில எந்த பின்னடைவும் இருக்காது. தேர்ச்சி விகிதமும் அதிகமாகவே இருக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்குங்க. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தேவையான கையிருப்பு உங்கள்கிட்ட இருக்கும். செலவுகளுக்கு தகுந்த வரவு உங்களுக்கு இருக்கும். தொழில்கள் நல்லபடியா நடந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். நிலுவையில் இருந்த பணமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில்களுக்கு போறது, தான தர்மங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்கிருவீங்க. சிலர் கோவில் திருவிழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு போய் மகிழ்ச்சியா பொழுது கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. பிள்ளைகள் விஷயத்துல கண்ணு கருத்துமா இருக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். எதிரிகள் விலகி செல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாம் உங்க உதவியை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான 11ஆவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. உங்களுடைய முன்னேற்றங்களும் லாபங்களும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. தாயாரால நன்மைகள் நிறைய இருக்கும். தாயார் சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பல நல்ல நண்பர்களோட தொடர்பு இருக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழில் நல்லபடியா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். வியாபாரங்கள்ல நல்ல வருவாய் இருக்கும். சிலர் வியாபார பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு புதுசா எதுவுமே செய்ய வேண்டாங்க. இருக்கிற வியாபாரங்களை இன்னைக்கு ஸ்திரப்படுத்தி அதுல நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. எதிர்பாராத வகையில வருமானம் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு துணிந்து செயல்பட்டு உங்களோட வேலைகளை முடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. நண்பர்களோட உதவியும் அவங்களோட சமயோஜித புத்தியால உங்களுக்கு சிறப்பான நன்மைகளும் நடக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க. மனசு கொஞ்சம் பாரமா இருக்கிற சூழல்கள் இருக்குங்க. அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழல்களை கொடுக்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனம் இல்லாம எங்கேயாவது வச்சுக்கிட்டு தேடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடந்து மனசு நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும். குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு நல்ல அந்யோன்யமா மகிழ்ச்சியா இருக்குங்க. நினைச்சபடி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோட செய்யறது நல்லதுங்க. பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட போயிட்டு வர்றது நல்லது. வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. தொழில்களை நல்ல முறையில விரிவுபடுத்தி செயல்படுத்தணுங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. அந்த ஆசையில உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. நல்லபடியா செயல்பட்டு பெரிய லாபங்களை அடைவீங்க. எதிராளிகளை வெல்லக்கூடிய இன்னைக்கு ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது. எல்லா வகையிலையும் இன்னைக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் உங்களை மதிச்சு மரியாதையோட நடந்துக்கிறது உங்களுக்கு மனசு நிறைவா இருக்குங்க. பெண்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. புதிய தோட்டம் துறவு வாங்குறது, வீடு மனைகள் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. அதுக்குரிய நல்ல ஒரு ஆரம்ப நாளா இருக்கும். மாணவர்களுக்கு
எடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்த இன்னைக்கு முன்னேற்றம் இருக்குங்க. உங்களோட திறமைகள் அடுத்தவர்களால் இன்னைக்கு பாராட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. கூர்மையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சிலர் கண்ணாடி பொருட்களை கையாளும் பொழுது கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. தரையில் வலிக்கிறாமெல்லாம் பார்த்துக்கணும். சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறதுனால, கிரக நிலைகள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. பொறுப்புகளை நீங்களே செய்கிறது நல்லது. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பண வரவெல்லாம் தாராளமாக இருக்குங்க. சிலர் பர்சனல் லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. லோன் கிடைச்சு பழைய கடனெல்லாம் அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அடகு வச்ச நகைகள்லாம் மீட்டக்கூடிய சூழல்கள் இருக்கும். மனசு நிம்மதியா இருக்குங்க. வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான நாளா இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட புத்திசாலித்தனத்தால அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கிறீங்க. உங்களோட பேச்சுல ஒரு கனிவு இருக்குங்க. எதையும் யோசிச்சு செஞ்சு நல்ல ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய காரியத்துல நல்ல வெற்றிகள் கிடைக்கும். பண புழக்கம் எல்லாம் சரளமா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருந்து தனகாரகனான தனஸ்தானாதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கிடைக்குங்க. குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஆரோக்கியமா தெம்பா தைரியமா இருப்பீங்க. இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். வியாபாரங்கள் எல்லாம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்னைக்கு அந்யோன்யமா ரொம்ப அன்போட இருப்பீங்க. பெரியவர்களோட மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க. விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். சிலருக்கு பழைய கடனெல்லாம் அடைச்சு நிம்மதியாகக்கூடிய நல்ல சூழல்கள் இருக்கு. முன்னோர்களோட ஆசிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெரியவங்களை மதிச்சு நடந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியில நல்ல உயர்வடைவீங்க. ஆசிரியர்களோட நன்மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துவீங்க. கோயில்களுக்கு போய் தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. உதவி மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். பண புழக்கம் சரளமாக இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கும். யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்கறதுன்னா நீங்க ஒரு முடிவு எடுத்த பிறகுதான் உங்களால செய்ய முடியும்னு தோணுச்சுன்னா தான் வாக்கு கொடுப்பீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயருங்க. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். செல்வ நிலையில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வெளியிடங்கள்ல எந்த ஒரு விஷயத்திலையும் எதுக்காகவும் தயங்காம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய தைரியத்தால நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க. பொது விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. பொது நலத்துல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண் 39. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையா இருக்கிறது அவசியங்க. குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. சின்ன பிரச்சனைகளையும் பெருசாக்காம பூதாகரமா ஆக்காம அமைதியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவுமே பெருசாகாதுங்க. பிள்ளைகள் கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறையோட இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. தியானங்கள்ல ஈடுபடுங்க. மனசு அமைதியா இருக்கும்.
பெண்களுக்கு அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பெருசாகவே இருக்காதுங்க. சிலருக்கு உடல் வலி, தலைவலி போன்ற தொந்தரவுகள் வரலாம். சைனஸ் போன்ற பிரச்சனைகள் இன்னைக்கு தொல்லைகளை கொடுக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு வீண் வம்புதும்புக்கு போகாம, சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம கவனமா இருக்கணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். யாருக்கிட்டையும் வாய் வார்த்தைகளை பேசும்போது கவனத்தோட பேசுறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிலர் சினிமா, டிராமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போய் நல்ல பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்கும். வண்டிகள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் மனம் ஒன்றாத சூழ்நிலை இருக்குங்க. சிலருக்கு வேலைகள்ல சிரமமான சூழல்கள் இருக்கும். வேலைகள்ல ரொம்ப அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுல ஒரு படபடப்பு இருக்குங்க. எதையுமே பொறுமையா கையாளுறது அவசியம். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் நல்லபடியா சாதகமா நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுத்தாலும் சில விஷயங்கள் நல்ல முன்னேற்றமான சூழல்கள்ல இருக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப கௌரவம் உயரும். பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.